ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததை பகிர். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு முடித்ததும் தண்ணி குடிக்கலாமா, அப்படியே குடிக்கிறது இருந்தால் எவ்வளோ நேரம் கழித்து குடிக்கலாம் அப்படின்னு டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை பைமோட் மொபைல் ஆப். இந்த அப்ளிகேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் க்ராசரிஸ்லாம் ஆன்லைனில் பை பண்ணுவீங்க இல்லையா, ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரியே இந்த பைமோட் அப்ளிகேஷன்லேயும் போய்ட்டு நீங்கள் க்ராசரிஸ் வந்து பை பண்ணிக்கலாம். இந்த க்ராசரிஸோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஆன்லைன் ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து கம்மியாகவே இருக்குது. ஸோ இது ப்ரைஸ் சேவிங்காக, உங்களுடைய மணி சேவிங்காக இந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய லிங்க், ஆப்புடைய லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய்ட்டு பை பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் எல்லோரும் சாப்பிடும்போது சாப்பிட தட்டு கூடவே நம்ம தண்ணியும் கொண்டு போகுவோம். அதாவது சாப்பிட தட்டு இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் தண்ணி இல்லாமல் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. அதே போல் சாப்பிட்டு முடித்த உடனேயே தண்ணியும் குடிப்போம். இந்த மாதிரி தண்ணி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறது நம்ம உடலுக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, உண்மையாகவே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உடனே தண்ணி குடிக்கிறது நமக்கு வந்து உடம்புக்கு தீங்கு தான் விளைவிக்கும். அதுவும் தவறான நேரத்தில் தண்ணி குடிக்கிறது ரொம்ப செரிமான மண்டலத்தையே பாதிப்பாக மாற்றிடும். நம்ம ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் பராமரிப்பதற்கு நமக்கு உடலில் போதுமான அளவு நீர்ச்சத்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுக்கு நம்ம போதுமான அளவு தண்ணி வந்து கண்டிப்பாக குடிச்சே ஆகணும். ஆனால் நமது உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை கிடைக்கிற வகையில் இந்த தண்ணீரை எப்போது குடிக்கணும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருந்துக்கிட்டே இருக்குது. அதே போல் அதிகமாக தண்ணி குடித்தா நமக்கு உடம்புக்கே தீங்காக அமையலாம். ஆனால் அதே நேரத்தில் உணவு சாப்பிட்ட உடனே தண்ணீர் குடிக்கிறதும் ஒரு மோசமான உடல்நிலையை கொண்டு வரும் அப்படின்றது ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. உணவுக்கு பிறகு உடனடியாக தண்ணீர் குடிப்பது எந்த ஒரு பலனுமே கிடைக்கிறது கிடையாது. உணவு சாப்பிட்ட உடனேயே நீங்கள் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அது உடலில் இருக்க செரிமான செயல்முறையை வந்து பாதிக்கிறது. அப்படி செரிமான செயல்முறையை பாதித்தா பல்வேறு விதமான தீமைகளை ஏற்படுத்துகிறது. செரிமானத்திற்காக நமது வயிற்றில் சுரக்கப்படுற அமிலச்சாறுகள் மற்றும் செரிமான நொதிகள் தண்ணீரில் கலந்து செரிமான செயல்முறைக்கு பயனில்லாமல் போகிறது. இதனால் உணவு செரிமானம் அடையாமல் நமக்கு தடை செய்யப்பட்டு நம்ம உடல்நிலை பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்டு முடித்ததும் தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு உடலில் இருக்க உறுப்புகளை டைஜஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நடக்குது. நமக்கு எப்போவுமே சாப்பிட்ட சாப்பாடு சிறுகுடலில் போயிட்டு அங்கே இருக்க சத்துக்கள்லாம் உறிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பெருங்குடலில் போகும் அப்படின்றது நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். ஆனால் நம்ம சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கிறதுனால சிறுகுடல்லையே சரியாக அதனுடைய சத்துக்களை அப்சர்வ் பண்ணாமல் பெருங்குடலுக்கு சீக்கிரமாக வந்து அந்த சாப்பாட்டை தள்ளி வச்சிடுது. அதனால் சரியான சத்துக்களும் நமக்கு உறிஞ்சி நமக்கு ஹெல்த்துக்கும் ஹெல்ப் பண்ணாமல் போகுது. அதாவது சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் தண்ணீர் குடிக்கிறதுனால ஒரு செரிமான மண்டலத்தினுடைய வழக்கத்தையே நம்ம வந்து மாற்றி அமைச்சிடுறோம். அதாவது இவ்வளோ டைம்குள்ளே இந்தந்த பார்ட்ஸ் வந்து டைஜஷன் ஆகும் அப்படின்றது நம்ம எல்லோரும் படிச்சிருப்போம். ஸோ நம்ம தண்ணி குடிக்கிறதுனால நம்ம அதனுடைய டைமிங்கை சீக்கிரமாகவே ஃபினிஷ் பண்ணிடுறோம். அதனால் நமக்கு நிறையவே பசி எடுக்க ஆரம்பிக்கலாம். இதன் விளைவாக நிறையாவும் சாப்பிடவும் நம்ம செய்யலாம். இப்படி அதிகப்படியாக நம்ம சாப்பிடும்போது வயிறு உப்பசம், உடல் எடை அதிகரிப்பு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம பாடிக்கு வந்து ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் செரிமானத்திற்காக சுரக்கப்படுற நொதிகள் வந்து அதிகப்படியான தண்ணீரில் கலந்து, நம்ம குடிக்கிற தண்ணீரில் கலந்து அதனுடைய சத்துக்களுடைய தன்மையும் இழந்து விடுகிறது. இதனால் நெஞ்செரிச்சல், இந்த மாதிரியான பாடி கண்டிஷன், பாடி பிரச்சனை எல்லாம் நமக்கு வந்து ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சாப்பிட்டதுக்கப்புறம் நிறைய தண்ணி குடிக்கிறதுனால டைஜஷன் வந்து கரெக்டாக கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் ஆகாமல் இன்கம்ப்ளீட்டாக ஆகிடுது. அப்படி இன்கம்ப்ளீட் ஆகும்போது உடலில் செரிக்காத உணவுகள்லாம் குடல்லையே தங்கிடுது. அந்த உணவுகள்லாம் செரிமானம் ஆகாமல் குளுக்கோஸ் கொழுப்பாக மாற்றப்பட்டு நம்ம உடல்லையே சேமித்து வைக்கப்படுகிறது. இதன் விளைவாக உடல் எடையும் ஜாஸ்தியாகும். அது மட்டும் இல்லாமல் இன்சுலின் அளவை அதிகரித்து இரத்த சர்க்கரை அளவுகளில் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அமையுது. இதன் மூலமாக டயபெட்டிஸ், உடல் பருமன் போன்ற பிரச்சனைகளும் நமக்கு ஏற்படுறதுக்கு ஒரு அபாயமாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2 அல்லது 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றுச்சூழல் காரணமாக நம்ம அதிகமாக குடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சரிங்க, சாப்பிட்டதும் தண்ணி குடிக்கக்கூடாது. அப்புறம் எப்போதாங்க தண்ணி குடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிங்க. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அரை மணி நேரத்துக்கு பின்னாடி தண்ணி குடிங்க. இப்படி முன்னாடி தண்ணி குடிக்கிறதுனால அதனுடைய சாப்பாடுடைய பலன்கள் வந்து முழுமையாக நமக்கு உடம்புக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு.
நம்மளுடைய உடலுக்கு நீரேற்றம் வந்து ரொம்ப அவசியமானது தான். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறோம், அதில் எந்த நேரத்தில் குடிக்கிறோம், சரியான நேரத்தில் குடிக்கிறோமா, சரியான அளவு குடிக்கிறோமா அப்படின்றத பொறுத்து தான் நம்ம உடலில் வந்து நீரேற்றம் வந்து சரியாக நடக்கும். இந்த மாதிரியான இயற்கை செரிமான செயல்முறையை சிறந்த முறையில் நடைபெற செய்தால் நமக்கு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே நம்ம உடலுக்கு முழுமையாக கிடைக்கிறது. ஸோ இனிமேல் சாப்பிட்டதும் தண்ணி குடிக்காமல் அரை மணி நேரம் கழித்து தண்ணி குடிக்கிறதுனால என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் அவசர இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவசரமாக சாப்பிட்டுட்டு உடனே தண்ணி குடிச்சிட்டு அவங்க ஒர்க்கை பார்க்கணும் தான் போகிறாங்களே தவிர அவங்க உடல்நிலையே கரெக்டாக மெயின்டைன் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்படி யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். நம்ம உடல்நிலை முக்கியமாக இருந்தால் தான் நம்மளுடைய ஒர்க்கும் நல்லபடியாக அமையும் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தண்ணி குடிக்காத ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.